ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கி மத்திய அரசு பிறப்பித்த புதிய அறிவிப்பாணைக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு நடத்த தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வரும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவிக்கும் கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். பிள்ளைகளைப் போல வீடுகளிலே பராமரித்து அவர்கள் அதற்கு தகுந்த உணவு வழங்கி கோயிலிலே சாமி கும்பிடுவதைப் போல அதற்கு பொட்டிட்டு பூசை வைக்கிற அளவுக்கு வளர்த்து வருகிற காளைகளுக்கு மாடுபிடி வீரர்களால் எந்தவிதமான துன்பமும் கிடையாது. அது துள்ளி குதித்து பாய்ந்து ஓடி வருகிறது. இவர்கள் திமில் மீது பாய்ந்து அடக்க முயல்கிறார்கள். பல வேளைகளிலே பலர் காயப்படுகிறார்கள். அவைகள் துள்ளி குதித்தவாறே போய்விடுகின்றன. இந்த அடிப்படையே புரிந்து கொள்ளாமல் தொடக்கத்திலே இருந்து இதுக்கு யாரெல்லாம் தடை கொண்டு வர முயற்சார்களோ அவர்களுக்கு இதை பற்றி ஆவன்னா கூட தெரியாது. மிருகங்களுக்கு துன்புறுத்துவதை தடுக்க வேண்டும், காட்சி பொருள் ஆக்கக்கூடாது, இந்த பட்டியலில் கொண்டு போய் காளைகளை சேர்க்க வேண்டும் என்று சேர்த்தார்களே 2011ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு. அப்பொழுதே அதை தடுப்பதற்குரிய விதத்திலே அரசாங்கத்திலே பங்கேற்ற கட்சிகள், தமிழகத்தைச் சேர்ந்த கட்சிகள் தடுத்திருக்க முடியும், தடுத்திருக்க வேண்டும், தடுக்க தவறினார்கள். சரி, முடிந்துவிட்டது. இப்பொழுது இந்த தடையை நீக்க வேண்டும் என்று இந்த வீரக்கலையை ஊக்குவிக்கின்ற அமைப்புகள், அரசியல் கட்சிகளுக்கு சாராத எல்லோரும், அதுவும் தென்னாட்டு தமிழர்கள் தமிழகம் பூராவிலும் இதற்காக மிகுந்த ஆர்வத்தோடு மீண்டும் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேண்டும் என்ற போது மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளார்ந்த ஈடுபாட்டோடு செயல்பட்டார். அவர் ஒரு ஒப்புக்காகவோ போலிக்காக உண்மையாகவே பாடுபட்டார். ஆனால் மத்திய சர்க்கார் இதிலே பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாலையும் காட்டுகிற விலாங்கு மீன் வேலையை செய்தது. மத்திய அரசு இந்த ஜல்லிக்கட்டை தடை இல்லாமல் நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் மத்திய சர்க்கார் நாடாளுமன்றத்திலே சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கலாம். ஒரு அவசர சட்டம், கடைசியாக நாடாளுமன்றம் முடிந்த பிறகு அவசர சட்டம் கொண்டு வரலாம். ஆனால் எதுவுமே செய்யாமல் இழுத்தடித்துக் கொண்டே வந்து பிறகு தமிழ்நாட்டு மக்களை சும்மா ஒப்புக்காக நாங்களும் ஜல்லிக்கட்டுக்கு ஏற்பாடு செய்தோம் என்று சொல்ல விதத்தில் அவர்கள் அறிவித்தார்களே தவிர தடை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டில் போய் வந்து பழைய முன்பு வந்த சட்டம், அதற்கு முன்பு சுப்ரீம் கோர்ட்டிலே முன்பு வழங்கப்பட்ட தீர்ப்பு, இந்த அடிப்படையிலே அவற்றை எதிர்கொள்ள வேண்டுமே என்கின்ற அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு செயல்பட மத்திய அரசு தவறியது என்பது மிகவும் வருந்தக்குரியது. சரி, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டுக்கு தானே பொறுப்பு இருக்கிறது. தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? முறையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. 37 நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள், 11 மாநிலங்களவை உறுப்பினர்கள், 48 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்தியாவையே அசைக்கலாம். வெறும் 5 எம்பி வச்சுக்கிட்டே இந்திய நாடாளுமன்றத்திலே ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முடியும். 48 எம்பிக்களை வைத்துக் கொண்டு, இன்னும் சொல்ல போனால் மாநிலங்களவையிலே அதிமுக ஆதரவோடு தான் அரசே பல மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறது. ஆகவே ஜல்லிக்கட்டு தடையை நீக்குவதற்கு சட்டபூர்வமான நடவடிக்கை எடுத்து சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்க முதலமைச்சர் தவறிவிட்டாரே. கடிதம் எழுதுவதோடு கடமை முறிந்து விடுகிறதா? எனவே இப்பொழுது மிகுந்த ஆத்திரத்துக்கும் வேதனைக்கும் ஆளாகி இருக்கிறார்கள். மிருகங்களுக்கு துன்புறுத்தல் செய்யக்கூடாது என்றால் ஆயிரக்கணக்கிலே, பல்லாயிரக்கணக்கில், லட்சக்கணக்கிலே பசுமாடுகள், காளை மாடுகள், எருமை மாடுகள் நாடுபுறாவிலும் இறைச்சிக்காக கொல்லப்படத்தான் செய்கின்றன. குதிரை வண்டி ஓட்டுகிறவரும் சவுக்கை எடுத்து சமயத்திலே சாட்டை எடுத்து வீசுகிறார். காளை மாடுகளை ஓட்டுகிற போது கூட, வண்டி ஓட்டுகிற பொழுது தார்குச்சியை பயன்படுத்துகிறார்கள். எனவே இது ஒரு தமிழர்களினுடைய பண்பாடு, கலாச்சார, நாகரிகத்தோடு இரண்டர கலந்தது என்ற உணர்வே இல்லாமல் மத்திய அரசாங்கம் வழக்கம் போல எல்லா பிரச்சனைகளிலும் தமிழக மக்கள் உணர்வுகளை உதாசீனப்படுத்துவதைப் போலவேதான் இதிலும் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, தற்போது ஜல்லிக்கட்டு குறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவிக்கும் கருத்துக்களை நாம் பார்த்தோம். அதில் பிள்ளைகளைப் போல வளர்த்து வரும், பராமரித்து வரும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் அதனை அடக்கும் நிகழ்ச்சி ஜல்லிக்கட்டு தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது தமக்கு மிகுந்த மனவேதனையை அளித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.